நான் உங்களுடைய பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். அதாவது நாளைக்கு 15/2/25 கிழமை சனிக்கிழமை, நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அண்டு திதி வந்து திருதியை திதி, ராசி கன்னி ராசி, சரியா? அண்டு காத்தால வந்துட்டு 10லேருந்து 11, 10:30லேருந்து 11:30 நல்ல நேரம், சாயங்காலம் 4:30லேருந்து 5:30, ஓகேவா? ராகு காலம் 9:10, எப்போவுமே சனிக்கிழமையில் 9:10 ராகு காலம் வரும். அண்டு குளிகை காலம் 6:07 அண்டு யமகண்டம்னு பார்த்தீங்கன்னா 1:30 சாயங்காலம், சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு சந்திர ஓரை 12லேருந்து 1, சுக்கிரன் 10லேருந்து 11, புதன் 11லேருந்து 12, குரு ஓரை 7லேருந்து 8, சரியா? இது ஓரைங்கிறது எப்போவுமே நல்ல நேரம் தான் உங்களுக்கு. யமகண்டம் குளிகை காலம் அண்டு ராகு காலம் இது மட்டும்தான் கெடுதல் அப்படின்பா. அந்த நேரத்தில் நல்ல காரியங்கள் ஒன்றும் ஆரம்பிக்க பாங்கில்லை, ஒன்றும் பேசவும் பாங்கில்லை, சரியா? அண்ட் யூஸ்வலாக சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் அதில் வருது. அவிட்ட நட்சத்திரக்காரா வந்து சத்த கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேஷன்ஸு, ஆத்துக்கார ஒய்ஃபு யாராக இருந்தாலும் சரி, அண்ட் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் டியூட்டிக்கு போனீங்கன்னா அங்கே வந்துட்டு உங்களோட ஹெச்ஆர் லெவலில் இருக்கிறவா அண்ட் உங்கள் கலீக்ஸு எல்லாத்தையுமே அனாவசியமாக பேசாமல் கொஞ்சம் வாயடக்கி இருந்தேன்னா நாளைக்கு தேவையில்லாத பிரச்சனை இருந்தால் நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ சந்திராஷ்டமம் வந்து அவிட்ட நட்சத்திரம், அவள் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி நாளைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், துளசி இருந்தால் ஆற்றுல துளசிக்கு எப்படியும் விளக்கேற்றி வச்சுருங்க. அண்டு பெருமாளோ நரசிங்க பெருமாளோ யாராவது ஆற்றுல இருந்தால் சிலையோ இல்லை ஃபோட்டோவோ இருந்தால் அதுக்கு தனியாக விளக்கேற்றி வைக்கலாம் தாராளமாக. அண்டு பக்கத்துலேயே பெருமாள் கோவிலோ இல்லை ராமர் கோவில், ஹனுமான் கோவில், நரசிங்க பெருமாள் கோவில் எந்த கோவில் இருந்தாலும் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது முடிஞ்சால் தயவு பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? அண்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு மரண யோகம் இருக்குது. அதனால நீங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் நீங்கள் நாளைக்கு யோசிக்க வேண்டாம், பண்ண வேண்டாம், யோசிச்சுக்கோங்க கொஞ்சம். ராசி வந்துட்டு கன்னி ராசி, கன்னி ராசிக்கு வந்துட்டு மரகதக்கல் ரொம்ப விசேஷம். அண்டு கன்னி ராசிக்கார மரகத கல்லில் நீங்கள் வந்துட்டு மோதிரமோ இல்லை ஏதோ போட்டுட்டேன்னாக்கா ரொம்ப நல்லது. அண்ட் நாளைக்கு மரணயோகம் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு விருத்தி ஆகாது எந்த ஒரு நல்ல காரியம். இப்போ கல்யாணம்னா அவள் குழந்தை பெற்று அப்படியே அவளோட குடும்ப பரம்பரையாக வரும் பார்த்தால அந்த மாதிரி விருத்தி இருக்காது. அதே மாதிரி தொழில் ஏதாவது தொடங்கணும் அப்படின்னா அதுலேயே ஒரு நல்ல விருத்தி இருக்காது. கடை ஆரம்பிக்கணும், தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை வீடு கட்டுறதை பற்றி பேசணும், அந்த மாதிரி ஏதாவது ஆரம்பம் இருந்தால் தயவு பண்ணி அதை பண்ணாதீங்கோ. கடன் யாருக்காவது கொடுக்கணுமா அதை அடைங்கோ, அப்போ நல்ல, ஏன்னா அது ஸ்டாப் ஆகிடும், அது விருத்தி ஆகாது. கடன் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் மேலே மேலே நம்ம வாங்க மாட்டோம் இல்லையா? ஸோ கடன் நாளைக்கு கொடுக்கலாம், கடனை கொடுத்து முடிங்க, கொடுத்து நாளை எல்லாருக்குமே நல்ல நாளாக அமையட்டும், சரியா?